இன்னைக்கும் எங்க வீட்டுல அதே கார சட்னியும் இட்லியும் தான். உனக்குலாம் கடுப்பே ஆகாதா டெய்லி கார சட்னி சாப்பிட்றியா அப்படின்னு என்னை வந்து யாருன்னா கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆகாது. என்னால எதை செய்ய முடியுமோ அதானே செய்ய முடியும். இதுவே எங்க அம்மாவோ இல்லை எங்க அக்காவோ இதே மாதிரி எனக்கு டெய்லி செஞ்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா கத்துவேன், ஊற கூட்டுவேன். அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா இந்த ஒரு முக்கியமான மாற்றத்தை சொல்லியே ஆகணும். இட்லியில ஒரு பெரிய மாற்றம். அது என்னமா இட்லியில ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே செய்யற மாதிரி உளுந்து அரிசி இட்லி இல்லாம இந்த தடவை நான் கம்பு போட்டு செஞ்சிருந்தேன். எப்படி வருமோ ஏதா வருமோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனா நிஜமாவே டேஸ்ட் சூப்பரா இருந்தது. ஆனா நான் இதுல தோசை ஊத்தி பார்க்கல. ஒரு வழியா நைட் டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கோவில் போயிட்டு வந்தேன். எங்க வீட்டு குட்டம்மா வந்து சாப்பிடாம அடம்பிடிச்சுன்னு இருக்கு ஒரு 3-4 நாளா. அதனால அதுக்காக வந்து காலபைரவர்கிட்ட போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எங்க குஞ்சாய் கூட நாங்க நடைப்பயணம் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எடிட்டிங் வேலை இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இந்த நைட் மெட்டி வலி பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். இதை டிவில டெலிகாஸ்ட் பண்ணும்போதும் சரி, ரீடெலிகாஸ்ட் பண்ணும்போதும் சரி, இப்போ வந்து விகடன்ல போடும்போதும் சரி, எப்பயுமே நான் ஒரு மெட்டி வலி அடிமை. எந்த சீரியல் வந்தாலும் மெட்டி வலி அடிச்சுக்க